என்னது சிக்னல் இங்கதான் இருக்கா? சரி, நான் பாக்குறேன். அவளோட மொபைல். அப்போ அவ இங்கதான் இருக்கணும். அவளுக்கு என்னாச்சு? என்ன இருக்கும்? அம்மா, பிரபா! ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, நீங்க யாரு? சார், நான் ராகவன் பேசுறேன். சொல்லுங்க. பிரபல எழுத்தாளர் விஜய பிரபாவதியோட பெரியப்பா. சரி, என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்ணு யாரோ துரத்திக்கிட்டு வராங்கன்னு அலறிக்கிட்டே போன் பண்ணா. அப்புறம் லைன் கட் ஆயிடுச்சு. அப்படியா? என்னாச்சு? செல்போன் சிக்னலை வச்சு ராஜமங்கலம் காட்டு பகுதியில தேடிக்கிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஹேண்ட்பேக்கும் புக்ஸும் கிடைச்சது. அது மேல ரத்தமா இருக்கு சார். நீங்க நல்லா பாத்தீங்களா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். சார், கொஞ்சம் வாங்க சார். சம்பத்தன சொல்லியா? வணக்கம் சார், நான் டைரக்டர் கேசவ பிரபு பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சது சார். இப்பதான் எல்லாரும் வந்தோம் சார். அந்த ஹீரோயினி பொண்ணு ஒரு செம்ம டார்ச்சர் சார். ஸ்பாட்ல குடிச்சிட்டு வந்து நிக்கிறா சார். கூப்பிட்டு தனியா கேட்டேன், ஏமா நீ வளர வேண்டிய பொண்ணு, சினிமா தொழில் தான் சோறு போடும், லொகேஷன் கோவில் மாதிரி, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டேன். பேக்கப் ஆனதும் ரூம்ல போய் குடிச்சுக்கோன்னு சொன்னேன். உன்னை யாரு வந்து என்ன கேட்க போறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில கேட்டதும் எனக்கு செம கோவம் வந்துருச்சு சார். அதான் பலார்னு ஒரு அற விட்டேன். வந்து சொன்னாலா சார்? அந்த அளவுக்கு என்ன சொன்னாவ? ப்ரொடியூசரும் நானும் அவரோட பெட்ரூம்ல தண்ணி அடிச்சிட்டு தான் பூஜைக்கே வந்தோன்னு சொன்னா. அன்னைக்கே நீ அட்வைஸ் பண்ணியிருந்தா உன்னையே மாத்திருப்போன்னு சொல்றா சார். ஹலோ ஹலோ ஹலோ, தன்னை பத்திர வண்டவாளத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரிஞ்சா உடனே போனை கட் பண்ண வேண்டியது.
சந்தோஷ், சார் எல்லா துணியும் வாஷிங் போட்டுரு. போட்டுறேன் சார். அப்புறம் ஒரு லாயர் கோட்டு வேணும், அதையும் ரெடி பண்ணிடு. பண்ணிடுறேன் சார். அமர் சார் அடுத்த வாட்டி எனக்கு நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணும் சார்? அந்த குடிகார நடிகை செட்டுக்கு வந்த உடனே நீ என்ன கேட்கவே வேண்டாம். தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி எது கேட்டாலும் அதுல பேதி மாத்திரையே கலந்து கொடுத்துரு. சரிங்க சார். அமர் சார்? அந்த மேக்கப் மேன் சம்மத்தங்க வெளியில டைரி பிடிச்சிட்டு இருக்காரு சார். சரி, நீ வேலை பாரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். என்ன படிச்சிட்டு இருக்கா சம்பத்? சார் அது எப்படியா மேக்கப்பை தவிர மத்த எல்லா விஷயத்திலயும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க? நான் மேக்கப்லயும் அப்படிதான் சார் இருக்கேன். ஆனா வெளியில யாருக்கும் தெரிய மாட்டேங்குது சார். உன்கிட்ட வாயை கொடுத்துட்டு ஜெயிக்க முடியுமா? சரி, என்ன டைரி அது? நேத்து நம்ம ஷூட்டிங் பேக்கப் ஆகும்போது ஒரு பொண்ணை ஒரு பையன் துரத்திட்டு வந்தான் சார். டேம் பின்னாடியே ஓடணும் சார். இந்த டைரி மட்டும் விட்டு ஓடிட்டாங்க சார். அதான் நமக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு எடுத்து வச்சிருக்கேன் சார். இதுக்கு பேரு எடுத்து வைக்கிறது இல்ல, சுட்டு வைக்கிறது. ஏதோ ஒண்ணு சார், அந்த பொண்ணு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். நம்ம எடுக்கிற சினிமாவுக்கு இந்த கதை உதவும் சார். அப்படியா? நீங்களே இதை படிச்சு பாருங்க சார். கொடுங்க. சம்பத்தனே ஏய் வரேன்டா. ஒரு 1000 ரூபாய் மீட்டர் போட்டு எல்லாரும் சரக்கு போடலாம்னு பார்த்தா இவன் விடமாட்டான் போல இருக்க. நோ 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 எடிட்டர் சார், கதையோட கான்செப்டே அதுதான். கடவுளுங்கிறது தனிப்பட்ட சக்தி கிடையாது, மனிதனே கடவுள். ஒவ்வொரு மனுஷனும் அவளோட திங்கிங்க்கு ஏத்த பலன்களை தான் அனுபவிப்பான். வாழ்நாள் முழுக்க நல்லதையே சிந்திச்சு நல்லதையே பேசி நல்ல விதமா வாழற எல்லாருக்கும் கெட்டது நடக்காதுங்கிறத அழுத்தமா நான் சொல்லியிருக்கேன். ஓகே சார், எடிட் பண்ணும்போது பாத்துக்கங்க. தேங்க்யூ. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம்.